கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் உபாகமம் 18:16. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். நீ உன் தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் உனக்கு செய்வார். ஒரு அருமையான வார்த்தை. வேண்டிக் கொள்ளணும், அதுதான் கமாண்ட். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நம்ம வேண்டிக் கொள்வோம். என்ன வேணும்னாலும் வேண்டிக் கொள்வோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த வேலையிலும் நம்ம அவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். என்ன வேண்டுதல்? எது வேணாலும் கேட்கலான்னு சொல்கிறாரு. யோவான் 14:14 சொல்கிறாரு, நீ என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எல்லாத்தையும் கொடுக்குற தேவன். இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இல்லை இதை இவ்வளோதான் கொடுப்பேன், இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்கிற தெய்வம் கிடையாது. எது வேணாலும் கேட்கலாம். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர்னு அவருக்கு ஒரு நாமம் இருக்குது. இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்டால் கூட அவர் உங்களுக்காகவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. உங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் நீதிமானாக இருக்கணும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக நீங்கள் மாறி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னோட இரத்தத்தை உங்களுக்காக கொடுத்தார் இல்லையா? அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் நாங்கள் வேண்டுதல் செய்து ஏதாவது கிடைக்காது போயிருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை, எல்லாமே தான் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த குறையும் ஆண்டவர் எங்களுக்கு வைக்கல. இது வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. குறை வைக்கிற தெய்வம் கிடையாது, நிறைவான தெய்வம். ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 13 கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஸோ இந்த நிறைவானது என்னன்னா இயேசு கிறிஸ்து. நிறைவான இயேசு வரும் பொழுது எல்லா குறைகளும் ஒளிந்து போயிடும். அதுதான் அவர் சொல்கிறார், நீ வேண்டிக்கொள், நீ கேளு, என்கிட்ட கேளு, தைரியமாக கேளு, எது வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்க ரெடியாக. நீ வேண்டிக் கொண்டதின் படி நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். நான் ஒரு வாட்டி எப்படி வேண்டுதல் செஞ்சேன்னா, இல்லாத ஒன்றை கேட்போன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜூஸ் கேட்டேன். ஒரு ஜூஸ் எப்படி கேட்டேன்னா, ஜூஸ்ன்னு கேட்கல, ஒரு பழம் கேட்டேன். அதில் 5 வகையான பழங்களுடைய வாசனையும் அந்த ஜூஸ் எல்லாமே கலப்படம் ஆச்சுன்னா ஒரு காக்டெயில் மாதிரி ஒரு ஜூஸு எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர், நீங்கள் என்கிட்ட எதை வேண்டி கொண்டதெல்லாம் உனக்கு நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ரொம்ப பணிவாக தாழ்மையாக கேட்டேன். ஆண்டவரை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கல, ஆனால் செய்வாருங்கிற நிச்சயத்தில் நான் கேட்டேன். அப்போ கேட்டப்போ எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு ஒரு ஜூஸ் விற்றாங்க. அந்த ஜூஸில் உடம்பு மெலிஞ்சிரும், மெலிவு உண்டு பண்ணும், அது மாதிரி உள்ளது. 3000ன்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் நான் அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்துச்சு, நம்ம என்னத்தை குடிச்சிட்ருக்கோம், ஒரு பழ ஜூஸ் தானே குடிக்கிறோம், இதில் என்னென்ன பழங்கள் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து பார்த்தேன். பாருங்கள், நான் சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, அதுக்கப்புறம் ப்ளம்ஸு, பீச்சஸ்ஸு, இந்த மாதிரி இன்னொரு ப்ளூபெரி, இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் மாத்திரம். அதாவது இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கிடைக்காது, ஆனால் மலை பிரதேசங்களில் கிடைக்கும். லைக் கொடைக்கானலில், குற்றாலத்தில், அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். இந்த பழங்கள் பேரெல்லாம் சொல்லி தான் நான் 5 பழங்கள் நான் சொன்ன பழங்களை ஒரே பழமாக நான் கேட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த பழங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூஸ் என்கிட்ட கிடைக்கிறபடி செஞ்சுட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மேட் இன் இஸ்ரேல்னு வேறு இருந்துச்சு. எனக்கு செம்ம சந்தோஷம். அந்த பாட்டில் ஃபுல்லாக நான் காலி பண்ணேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார், அதுதான் நிச்சயம். அந்த நிச்சயத்தை நம்ம முழுமையாக நம்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். நம்ம என்ன வேண்டுதல் செஞ்சாலும் இந்த வருஷத்தில் நவம்பர் மாதம் 11வது மாதம். இந்த 11வது மாதம் வரைக்கும் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைச்சி சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து நம்மளை வழி நடத்தி எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாத்த
தெய்வம் இப்பொழுது 11வது மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு 30 நாள் நவம்பர் மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, அவனை நீ வேண்டி கொண்டதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம முழுமையாக நம்பி இயேசு எனக்கு இந்த காரியங்களை செய்வார், அவர் எது கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்கிறாருல்ல, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா அவர் கொடுப்பார். இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு நல்ல சுகம் வேணும்னு கேளுங்க. எனக்கு ஒரு துணி, எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு வாங்குறதுக்கு வழி இல்லையா, ஆண்டவர் எப்படியோ உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் பாருங்கள். கர்த்தர் செய்வார், அதிசயமாக செய்வார். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ இன்டர்வியூஸ் நான் போயிட்டு வந்துட்டேன், ஒரு ஜாப் கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தா, இந்த மாதத்தில் இந்த முதல் தேதியில் சொல்லப்பட்ட வசனத்தை விசுவாசித்து நான் நம்பி கேட்குறேன், ஆண்டவரை இந்த வாட்டி போகிற இன்டர்வியூவில் எனக்கு கிடைச்சிடணும், இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும்னு நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்கள். அது மாதிரி தான் குழந்தை பாக்கியம், அது மாதிரி தான் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். இன்னும் என்ன வேண்டுதல் செஞ்சாலும் சரி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வீட்டு கூட கட்டி கொடுப்பார். வீடு இல்லாதவங்களுக்கு அவர் வீடு கட்டி கொடுப்பேங்கிறார். நீ லோன்லியாக இருக்கிறேன் நான் சொன்னால் நான் உனக்கு ஆட்களை உண்டு பண்ணுவேன், உனக்கு ஒரு துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்குறார். அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரை இந்த மாதத்தில் நம்ம அவரை கொண்டாட போகிறோம். அவர் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்கள் எண்ணற்றவைகள். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த நாளில் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நல்லா வேண்டுதல் பண்ணுங்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நவம்பர் 1ஆம் தேதி மதுவாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீங்கள் நேசிக்கிறது நிமித்தம் எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. என்னென்ன உங்களுடைய பிள்ளைகள் கேட்குறாங்களோ, மனமும் வந்து சந்தோஷமாக கேட்குறாங்களோ அதையெல்லாம் கொடுத்துருங்கப்பா. எல்லாம் கொடுத்துருவீங்க. நீங்கள் அப்படி தான் வாக்கு கொடுக்குறீங்க அப்பா. உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டதின்படி எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படி செய்யுங்க ராஜா. உங்களுடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லத்தக்கதாய் தேவரீர் உதவி செய்வீராக. உங்களுடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். And thank you friends and God bless you all.